வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. ஏலகிரிக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது. அதனால வாங்கிட்டு வந்தோம். அதை நான் என்ன பண்ணலான்னா, நிறைய வாங்கிட்டு வந்ததுனால நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் 4-5 நாளைக்கு உணர்த்திட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ குளிர்காலம் மழை காலத்துக்கெலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போது சூப்பு உடனே நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் இதில். அதையும் செக் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, தோலை சீவிட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்காக நான் செய்கிறேன். அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரசம் இந்த மாதிரி சூப்புக்கெல்லாம் கம்மியாக இருந்தால் சரியாக இருக்கும். நான் இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். 3/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் சுண்ட வைக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மல்லி விதையும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தலை கொதிக்கும்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சுண்டட்டும். 1 லிட்டர் தண்ணி 3/4 லிட்டர் ஆகணும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும், கிறிஸ்பியாக. அந்த இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. இல்லை எதனா கான் அந்த மாதிரி பொரித்து சேர்த்துட்டு கூட குடிக்கலாம். அதில் உங்கள் விருப்பம்தான், அது நம்ம விருப்பம்தான், எப்படினாலும் குடிச்சிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அப்போ நடுவில் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட கொடுக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கால் வலி, உடம்பு சோர்வாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி டைமில் இந்த சும்மா டெய்லி கூட ஒரு கப்பு குடிக்கலாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட இது கால் வலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முடவாட்டுக்காலும் பிரண்டையும் நம்ம ஃப்ராக்சர் இல்லாமல் நம்ம கால் வலி உடம்பு வலினா இதுதாங்க ஔஷதம். ரொம்ப நம்ம கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.